அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போறோம்னா, வல்லின மிகும்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கூல் புக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்கில் வந்து இந்த நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லா இடத்துலையும் இருக்க வல்லின மிகும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட் ஆஃப்ல இருக்க வல்லின மிகு கொஞ்சம் பார்க்க போறோம். சரிங்களா? அதில் நிறைய விதி இருக்குது. அந்த விதியெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இப்போ. வல்லின மிகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியணும்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு 62 விதி இருக்கும். சரிங்களா? 62 விதியில் நீங்கள் பார்த்த விதியும் இருக்கும், பார்க்காத விதியும் இருக்கும். சரிங்களா? 62 விதி இருக்குது. ஸோ வந்து 62 விதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஒற்றுப்பிழைகள் தவிர்க்க அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிமிகுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வல்லெழுத்துக்கள்னா என்னது? வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6 இருக்குல்ல, அந்த அதில் டேர என்பன மொழிக்கு முதல் வராது. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். கேச தேப சரிங்களா? இந்த 4 மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? டேரவும் வராது. ஸோ 4 வல்லின எழுத்துல 4 எழுத்து முதல்ல வரும். டேர 2 வராது. சரிங்களா? அந்த 4 எழுத்து பாருங்க. இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு மொத்தம் 6. சரிங்களா? வல்லின எழுத்து 6ல் எது டேவும் ரேவும் வராது. இந்த டேவும் இந்த ரேவும் வராது. சரிங்களா? 6ம் வல்லின மெய் எழுத்துக்கள். இதுனா மொத்தம் வல்லின மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ் மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதல் வராது. சரிங்களா? தமிழில் வந்து தான் மெய் எழுத்துக்கள் எந்த மெய் எழுத்துக்குமே மொழிக்கு முதல்ல வராது. நம்ம ஏன்னா மொழி முதல் எழுத்து எழுத்து படிச்சிருப்போம், அங்கே படிச்சிருக்கோங்க. சரிங்களா? அதை பாருங்க, மெய் எழுத்துக்கள் சில உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக நின்றே மொழிக்கு முதல்ல வரும். உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வருமே தவிர தனித்து மொழிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? இந்த வல்லினம் எழுத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? வல்லினம் எழுத்துக்கள் 6ல் இக்கு, இச்சி, தீப்பு. சரிங்களா? இக்கு, இச்சி, தீப்பு இந்த 4 தான் மெய்களும் 12 உயிர்மெய் எழுத்துக்களும் கலந்து உயிர்மெய் எழுத்துக்களாக நின்று மொழிக்கு முதல்ல முன்னே வரும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம், 4 தான் மொழிக்கு முதல்ல வரும். அது வந்து எப்படி அந்த 4மே மெய் எழுத்துக்கள் எப்படி உயிரெழுத்துக்குடன் கலந்து உயிர்மெய் எழுத்தாக தான் நின்று மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வாறு மொழிக்கு முதலில் நிற்கும் வல்லெழுத்துக்கள் நிலைமொழிகளுடன் புணருங்கால் எவ்வளவு இடங்களில் மிகும் என்பதற்கான முக்கிய விதிகள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிற்கும் மொழிக்கு நிலைமொழியாகும், அதில் நிலைமொழியுடன் வந்து புணரும் மொழி வருமொழி. ஸோ நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? இப்போ பாருங்க, ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கிடுங்க. 62 விதி இருக்கும். 62 விதி நீங்கள் நல்லா பாருங்கள். சரிங்களா? இப்போ 62 விதியும் நம்ம ஒரு விதியாக பார்க்க போகிறோம். நல்லா பார்த்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நான் உங்கள் குரூப்பில் அனுப்புவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்து. சரிங்களா? எது சுட்டெழுத்து என்ன? ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்து பின்னும் க ச த ப வருமொழியாக முதலாக வரின் வழி மிகும். சரிங்களா? அதாவது க ச த பனா க முதல் அந்த கவ் வர எல்லா எழுத்துக்களும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி தான் ச த ப சேல வந்து ச முதல் எல்லாமே. சரிங்களா? த வரிசையிலும் அப்படி தான், ப வரிசையிலும் அப்படி தான். ஸோ அங்கே பாருங்களேன், அ அப்படின்னு என்னது அ இ உ. சரிங்களா? இதெல்லாம் என்ன சுட்டெழுத்து. ஸோ பாருங்க, அக்குதிரை, அத்தெரு. சரிங்களா? அப்பொருள். ஸோ பாருங்க, அத்தெரு ஏன்னா அப்பொருள் அப்படின்னு ஒரு சுட்டி தானே காமிக்கும், அதுதான் சுட்டெழுத்து. சரிங்களா? அக்குதிரை அப்படின்னு நம்ம வந்து அதை சுட்டி காமிக்கணும் சுட்டெழுத்து. அதனால ஆ இ ஊ சுட்டெழுத்துன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இருந்தோம் அக்குதிரை. சரிங்களா? அத்தெரு, அத்தலை என்னது வரும் அப்பொருள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப வருஷனால அங்கே இப்போ வருது. சரிங்களா? இந்த த வருஷனால இது த வருஷனால அங்கே வந்து இத்து வருது. கூ வருஷனால இது க வருஷனால அது இக்கு வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வருஷம் இது வரும். உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? அதில் ஈ பாருங்களேன், ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன இதெல்லாம் கொடுத்துருக்கோம்? இக்கதவு, இச்சிலை. ஸோ வந்து இக்கு வருதா, இச்சிலை இச்சு வருதா, அதை பாருங்க இத்தலை இத்து வருதா, அப்போ வரும் இப்புகழ் இப்போ வருதா, ஸோ இப்பருவம் இப்போ வருதா. ஸோ இது ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்கு அப்புறம் இது வல்லினம் மிகும் தெரிஞ்சு வச்சுருங்க. சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கும். உப்பக்கம், உக்காடு, உப்பால், உச்சேலை. சரிங்களா? அதை ஏ என்னும் வினா எழுத்து. சரிங்களா? அப்போ என்னதுலாம் நல்லா 1க்கு 3 தடவை அடிக்கடி படிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்கள் பின்னும் கேச தவ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு இருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஏ கேள்வினா எக்கேள்வி அப்படின்னு ஒரு வினா எழுப்புதோமா, எக்கேள்வி, எக்கடவுள் அப்படின்னு ஒரு வினா எழுப்புதோம். எச்சொல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினா எழுப்புதோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. எத்தலைவர் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். எப்புலவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறோம். எப்பக்கம் எந்த பக்கம் போனாலுமே எப்பக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவோம். ஸோ ஆ இ உ எனும் சுட்டெழுத்துக்கு போடும் ஏ என்னும் வினா எழுத்துக்கு போடும் வல்லினம் மிகும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த எந்த ஆகிய சுட்டு வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகுமா. எப்படி அந்த இந்த எந்த. ஸோ பாருங்களேன்,
அந்த காலம், அந்த இக்காலம், அந்த செய்தி இச்சி, அந்த பணம் இப்பு. சரிங்களா? அந்த கை இக்கு வந்திருக்கா? அந்த தெய்வம், இந்த தரை, இந்த பொருள், இந்த கேள்வி, இந்த காலம், இந்த சிறை, எந்த சொல், எந்த கயவன், எந்த தலை, எந்த பணம், எந்த பக்கம். ஸோ அந்த, இந்த, எந்த ஆகிய சுட்டு வினாச்சொற்களின் பின்னும் வலி மிகவும் இருக்காங்க. சரிங்களா? அங்கே என்ன சொன்னால் ஆ இ உ எனும் சுற்றெழுத்துக்கள் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் வலி மிகவும் பார்த்தோம். இங்கே அந்த, இந்த, எந்த ஆகிய சுட்டு வினாச்சொற்களின் பின் வலி மிகவும் சொல்லியிருக்காங்க. அதான் பாருங்க. அந்த, இந்த, எந்த. சரிங்களா? அதுக்கால இது அடுத்த சுட்டெழுத்து பின்ன என்னது? வல்லினம், சுட்டு வினாச்சொற்களுக்கு வல்லினம் மிகும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க. அங்கு, இங்கு, எங்கு இதெல்லாம் இடப்பொருள். சரிங்களா? ஏன்னா அங்கு கண்டேன். அந்த ஒரு இடத்த தான் சொல்றோம். அங்கு கண்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அங்குங்கிறது இது ஒரு இடப்பொருள். ஸோ சாரிப்பா. அங்கு கண்டேன் என்னது? அங்கு என்பது ஒரு இடப்பொருள். அப்போ அங்கே இடப்பொருளுக்கு அடுத்தல இது எந்த இடப்பொருளாம்? அங்கு, இங்கு, எங்கு இந்த இடப்பொருள் குறிக்கும் சொற்கள் பின் வலி மிகவும். அப்போ இது அங்கு கண்டேன், அங்கு குடியிருந்தால். ஸோ இக்கு பாருங்க, இங்கு சேர்த்தேன். ஏன்னா இங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்த தான் சொல்லிட்டோம். இங்கு எழுந்து சேர்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது குற்றில் இருக்கிறோம் அப்படிலாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அங்கு இங்குன்னா அது அங்கே ஏன்னா இது இடப்பொருள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு மென்தொடர் குற்றில் இருக்கிறோம் அப்படிலாம் எடுத்துடக்கூடாது. இப்படிலாம் எடுப்பாங்க. ஏன்னா பின்னாடி சொல்லியிருப்பாங்க. குற்றிலுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மென்தொடர் குற்றிலுகத்துலாம் வல்லினம் மிகாது இப்படிலாம் சொல்ல இடத்துல சார் இங்கே மென்தொடர் குற்றிலுகிறோமா அப்படி இப்படிலாம் இடங்க மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கு இங்குன்னு இது அந்த கான்செப்டில் வருது. அங்கே போய் அந்த கான்செப்டில் திணிக்கக்கூடாது. சரிங்களா? இது எது அங்கு இங்கு இது இந்த இடப்பொருளை பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வல்லினம் மிகுங்காங்க. எங்கு. சரிங்களா? அப்போ பாருங்கள் இங்கு கண்டேன். பாருங்க எங்கு போனான். ஸோ எங்கு போனான் அப்படின்னு ஒரு இடத்த தான் எங்கு போனான்னு ஒரு எங்கேயோ இடத்துக்கு போயிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அது ஒரு இடப்பொருள். ஸோ எங்கு போனான் அப்போ இப்போ எங்கு தேடினார் அப்போ என்னது? எங்கே போய் தேடினார் அப்போ இத்து வந்துருக்கு. சரிங்களா? அடுத்த மாதிரி தான் அங்கு இங்கு எங்குன்னு இருக்கா அதே மாதிரி இருப்பாங்க. ஆங்கு ஈங்கு யாங்கு இந்த இடப்பொருள் பின்னும் எது வல்லினம் மிகவும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது இதையும் கம்பேர் பண்ணிக்கணும். எப்படி அங்கு இங்கு எங்கு அப்போ இது ஆங்கு ஈங்கு யாங்கு அப்படின்னா இது ஆங்கு தேடினேன். சரிங்களா? ஒன்று ஆங்கு கண்டேன் அப்படின்னு மிகுந்திருக்கா. இங்கு சாப்பிடு. ஸோ பாருங்க இங்கு சாப்பிடு. இங்கு பார்த்தேன். சரிங்களா? அதான் யாங்கு யாங்கு சென்றீர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இச்சு வந்திருக்கு. சரிங்களா? யாங்கு கண்டீர் அப்படின்னு இக்கு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்னது? அங்கு இங்கு எங்கு என்னும் இட பொருட்கள் பின்னும் ஆங்கு யாங்கு இங்கு என்னும் இது இடப்பொருட்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் அப்படி இப்படி எப்படி அது பாட்டு மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படி மாதிரி அப்படி இப்படி அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்கள் பின்னும் வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ பாருங்க அப்படி செய். ஸோ இச்சி வந்திருக்கா. அப்படி பேசு இப்போ வந்திருக்கு பாருங்க. அப்படி கொடுத்தான் இக்கு வந்திருக்கு பாருங்க. அடுத்த பாருங்க இப்படி பார், இப்படி சொல், இப்படி சொன்னான், எப்படி பாடினார், எப்படி கொடுத்தால் இக்கு வந்துருப்பாங்க. எப்படி பேசினான் இப்போ வந்திருக்கா. ஸோ அப்படி இப்படி எப்படி எனும் சொற்கள் எடுத்து இது வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்தல ஆண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈண்டு யாண்டு என்னும் சொற்கள் பின்னும் வல்லினம் மிகுன்றிருக்காங்க. சரிங்களா? அது பாருங்க ஆண்டு கான் இக்கு வந்திருக்கா. ஆண்டு சென்றேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா குற்றிலுகரம் மாதிரி ஒரு மென்தொடர் குற்றிலுகரம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது ஆண்டு ஈண்டு யாண்டு என்னும் சொற்கள் பின்னும் வலி மிகும்னா அது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குற்றிலுகரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கூடாது. இது எங்கெங்கே படிக்க அதாவது ஆண்டு ஈண்டு யாண்டுனா ஆண்டு ஈண்டு யாண்டுன்னு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணும். அடுத்தல அது அங்கே பார்க்கல அது வேற இது. சரிங்களா? அதனால அது இது குழப்பிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போங்க ஈண்டு கேள். ஸோ இக்கு வந்திருக்கு. ஈண்டு கொடுத்தேன். சரிங்களா? யாண்டு போனாய், யாண்டு கொடுப்பார். அப்போ ஆண்டு ஈண்டு யாண்டு என்னும் சொற்கள் எடுத்தது வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்தல அவ்வகை இவ்வகை எவ்வகை இந்த சொற்கள் பின்னும் வலி மிகும் இருக்காங்க. அவ்வகை செடி. சரிங்களா? அவ்வகை செடி, அவ்வகை துணி. சரிங்களா? அதை பாருங்க இவ்வகை பூக்கள், இவ்வகை காவல். ஸோ அவ்வகைக்கு 2 கொடுத்துருக்கோம். இவ்வகைக்கு ஒரு 2, எவ்வகைக்கு ஒரு 2 கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள். சரிங்களா?
எவ்வகைன்னா என்னது? எவ்வகை கொடி. சரிங்களா? எவ்வகை பிடிப்பு அப்படின்னு அவ்வகைக்கு ஒரு 2, இவ்வகைக்கு 2, எவ்வகைக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். அதுக்கு அப்புறம் பாருங்க 8வது விதி. விதி என்னது? 8வது விதி. என்ன சொல்றாங்கன்னா, அத்துணை, இத்துணை, எத்துணை இந்த சொற்கள் பின் வழிமிகும்ங்காங்க. என்ன சொல்றாங்க? அத்துணை, இத்துணை, எத்துணை ஆகிய சொற்கள் பின் வழிமிகும்ன்னு இருக்காங்க. சரிங்களா? அப்ப பாருங்க. அத்துணை பெரிய, அத்துணை பாடல்கள் சரிங்களா? அப்போ பாருங்க, அத்துணை பெரியன இப்போ வந்திருக்கு. சரிங்களா? அத்துணை பாடல்கள் என்னது? அத்துணை பாடல்கள் இப்போ வந்திருக்கு. இத்துணைனா என்னது? இத்துணை சிறிய இச்சு வந்திருக்கு. இத்துணை காளைகள் என்னது? இத்துணை காளைகள் இக்கு வந்திருக்கு. அப்போ அத்துணைக்கு 2 வச்சிருக்கோம். இத்துணைக்கு 2 வச்சிருக்கோம். எத்துணைக்கு 2 வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப பாருங்க, இத்துணை சிறிய, இத்துணை காளைகள், எத்துணை பாடங்கள், எத்துணை காட்சிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத்துணை, இத்துணை, எத்துணை ஆகிய சொற்களை எடுத்துரும் வல்லினம் மிகவும் விதி எண் 9 பார்க்க போறோம். இப்பவும் இடைச்சொல். இடைச்சொல் பின் வழிமிகும்னு இடைச்சொல் இங்க ஒண்ணு இருக்கும். பின்னாடி ஒரு இடைச்சொல் இருக்கும். இப்படி இடைச்சொல்லா வரும். நீங்க என்ன மொத்தமா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இடைச்சொல்னா, இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா? அதாவது இடைச்சொல்னா என்னது? அந்த இடையில வந்து அந்த சொல்ல வந்து இணைக்கும். சரிங்களா? பாருங்க, இனி காண்போம். அதாவது இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வழிமிகும்ங்காங்க. அப்போ பாருங்க, இனி இங்க பாருங்க, இனி காண்போம். அப்ப என்னது? இக்கு. இனி தருவது. சரிங்களா? இனி பாடமாட்டேன். இனி செய்யாதே. இனி செய்வது. ஸோ என்னது? இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வழிமிகும் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வழிமிகும். அப்ப இனின்னு பார்த்தீங்கனாலே, இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வல்லினம் கண்டிப்பா மிகுந்துரும். சரிங்களா? அத பாருங்க. தனி என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். எப்படி? தனி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனி ரொம்ப முக்கியமானது. அப்ப பாருங்க, தனிச்சிறப்பு இச்சு வந்திருக்கா? தனிப்பிறவி இப்போ வந்திருக்கா? தனிக்கு அப்புறம் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்களா? இது எது? விதி நம்பர் 10. அத பாருங்க. தனி கேள்வி. அப்போ தனிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இக்கு வந்திருக்கா? அத பாருங்க. தனி குடித்தனம் அப்புட்னா எது? தனி குடித்தனம்னா இக்கு வந்திருக்கா? ஸோ பார்த்தோன்னா, தனி பண்பு. அப்போ என்னன்னா, தனி என்னும் சொற்கள் அடுத்து என்னது? வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத 11வது விதி பாருங்க. அன்றி, இன்றி என்னும் எச்சச் சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும்ன்ருக்காங்க. அதாவது இந்த இகர ஈற்று சொல்லுறுப்புகளின் பின் வல்லி மிகுமாம். அதாவது எது? இது ஒரு இகர ஈற்று சொல்லுறுப்பு தானே. அன்றின்னு எது? இகரம் தான் வருது. ரீல என்னது? இரு பிளஸ் இ. அப்போ பாருங்க, இரு பிளஸ் இ தானே இருக்கு. ரி. ஸோ அப்போ என்னது? இந்த இகர ஈற்று சொல்லுறுப்புகள் பின் கண்டிப்பா வலி மிகும்ன்ருக்காங்க. அப்ப பாருங்க, அன்றினா பாருங்க, செருப்பு அணிந்தோரே அணிந்தோர் இன்றி. சரிங்களா? அணிந்தோர் இன்றி. அப்போ வந்து பார்த்தா, அன்றி அணிந்தோர் அன்றினா இது அங்க அன்றிக்கு அப்புறம் இது வல்லினம் மிகுந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. சரிங்களா? அன்றி பாருங்க, கேள்வி கேட்கும் மாணவர் அன்றி. அப்போ எது? அன்றி. அப்போ வந்து பார்த்தா, அன்றிக்கு அப்புறம் என்னது? வல்லினம் மிகுந்திருக்கா? இப்போ வந்திருக்கு. சரிங்களா? இன்றிக்கு பாருங்க, வேலையில் தடை இன்றி. ஸோ இன்றி ஏன் இங்க தடையின்றிக்கு அப்புறம் வருதுன்னா, அப்போ இது அன்றி, இன்றி என்னும் சொற்களுக்கு அப்புறம் நம்ம வல்லினம் மிகும்னு பார்த்துருக்கோம். பாருங்க, இந்த வீட்டில் வருத்தம் இன்றி. சரிங்களா? அப்போ வருத்தமின்றி தங்கலாம். இத்து வந்திருக்கு. சரிங்களா? பையின்றி போக மாட்டான். அப்ப பாரு, இன்றி என்னும் சொல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தா வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ அதாவது என்னன்னா, என்ன சொல்றாங்க? அன்றி, இன்றி என்ன சொல்றாங்க? அன்றி, இன்றி என்னும் சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும்ங்காங்க. சரிங்களா? எச்சச் சொற்களுடன். சரிங்களா? அன்றி, இன்றி என்னும் எச்சச் சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும். எச்சச் சொற்கள்னா என்னது? அது அதாவது இகர ஈற்று சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். அது இகர ஈற்று சொல்லுறுப்பா தான் இருக்கணும். சரிங்களா? அதான் பாருங்க, இகரமா தானே இருக்கு. அது ஈற்று சொல்லுறுப்பா இருக்கணும். ஈற்றுனா இது கடைசியில அந்த சொல்லுறுப்பா இருக்கணும். எது? அந்த இகர ஈற்று சொல்லுறுப்பா இருக்கணும். எது? ஈ. இகர ஈற்று தான் எது? இரு பிளஸ் என்னது? ஈ அப்படின்னு வந்து பார்த்தா எது? இகர ஈற்று. இகர ஈற்று எதாவது? இகரத்துல ஈற்றுல முடியுது. அப்போ இது இகர ஈற்று சொல்லுறுப்பு. அதுங்க வந்து பார்த்தா வலிமிகும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? அதான் அன்றி, இன்றி என்னும் எச்சச் சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும்னு இருக்காங்க. ஸோ வேற ஒண்ணும் இல்ல. அடுத்ததா பாருங்க, மற்று, மற்றை என்னும் இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே பார்க்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடைச்சொல் பார்த்துருப்போம். ஸோ இடைச்சொல் அங்க இங்கேயும் வந்துட்டே இருக்கும். அத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த ஒரு இடைச்சொல் பார்த்துருப்போம். பாருங்க, தனி என்னும் இதில் தனி இல்ல. இங்க பாருங்க, இந்த இடைச்சொல் பார்த்தோம். இனி என்னும் இடைச்சொல் பின் வல்லினம் மிகும் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும்? நீங்க இடைச்சொல் வந்து எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி எழுதிட்டே வரணும். சரிங்களா? அப்போ பாருங்க, இனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். மொத்தமா எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? நோட்டு போட்டு எழுதுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, மற்று, மற்றை என்னும் இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும்ன்ருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, மற்றை குழந்தைகள். அப்போ வந்து பார்த்தா மற்றை குழந்தைகள். ஸோ இக்கு வரணும். ஏன்னா மற்று, மற்றை என்னது? அது வந்து ஒரு இடைச்சொற்கள். சரிங்களா? அப்போ மற்று சிலவற்றை அப்போ என்னது? இச்சு வரணும்.
மற்று பலவற்றை எது இப்போ வரணும் அது வந்திருக்கா மற்ற சிலவற்றை மற்ற குழந்தை அதை பாருங்க மற்றை பெரியோர் ஸோ இப்போ வந்திருக்கு மற்று பற்று இது மற்று பற்றுனா இப்போ வரணும் அதான் பாருங்க மற்ற செயல் அப்போ இது மற்றை என்னும் இடைச்சொற்கள் பின் வலின மிகும் அதான் விதி சரிங்களா அடுத்தால என்னது இனி என்னும் இடைச்சொற்கள் பின் வலின மிகும்னு இந்த இருக்கு பாருங்க இனி என்னும் இடைச்சொற்கள் பின் வலின மிகும்னு அது ஒரு இடைச்சொல் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதி வச்சுக்கணும் என்ன எழுதி வச்சுக்கணும் மற்றை இனி என்னும் இடைச்சொற்களின் பின் வலின மிகவும் இருக்காங்க அது பாருங்க என என்னும் இடைச்சொற்களின் பின் வலின மிகுங்க அப்போ என இனி சரிங்களா மற்று பாருங்க மற்றை என்னும் இடைச்சொற்கள் பின் வலின மிகவும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஆனால் என்னன்னா என்னது இது அதை பார்த்தாலே சொல்லலாம் அகரையிட்டு சொல்லுறுப்பு தானே இது என ஏதுங்க என எப்படி வரும் என இருக்குது இன் ப்ளஸ் தான் ந ஸோ அப்போ இது அகரையிட்டு தானே அகரையிட்டு சொல்லுறுப்பு தானே ஈற்று எழுத இது அகரமாக தானே முடியுது அதான் அகரையிட்டு சொல்லுறுப்பு சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என அங்கே வந்து இடைச்சொல்லுக்கு அப்புறம் வலின மிகும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ விதி என்ன சொல்லுது என என்னும் இடைச்சொல்லின் அதை என என்னும் இடைச்சொல்லில் வல்லின மிகும் இருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு என சரிங்களா விவசாயிகளின் வளர்ச்சிக்கு என ஸோ எங்கே வருது பாருங்கள் என என்னும் இடைச்சொல் எனன்னு வந்து இது ஒரு இடைச்சொல்லாக நிற்கி அங்கனால வல்லின மிகுந்திருக்கு சரிங்களா நல்லா பார்த்துக்கணும் எங்கெல்லாம் மிகுந்திருக்குன்னு நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா விவசாயிகளின் வளர்ச்சிக்கு என பல நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருகிறது அப்போ இங்கே என என்னும் இடைச்சொல்லுக்கு அப்புறம் வலின மிகுந்திருக்கு அது இது எனனாலே அகரையிட்டு தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அது பார்த்துக்கோங்க அங்கு போகாதே என சொன்னார் சரிங்களா அப்போ ஏற்கனவே அங்கே வலின மிகவும் தெரியும் ஸோ இது இங்கே அங்கே இருக்குது அதனால இங்கே மட்டும் நம்ம என தான் பார்க்கணும் அப்போ என என்னும் இடைச்சொல்லுக்கு அப்புறம் இது வல்லினம் மிகும் கோயிலுக்கு செல்லும் வழி எது என கேட்டேன் அப்போ பாருங்கள் என என்னும் இடைச்சொற்கள் அப்புறம் வல்லினம் மிகும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ரூல்ஸ் தான் சரிங்களா கோயிலுக்கு சரிங்களா 4ஆம் வேற்றுமை விதியில் வந்து வல்லினம் மிகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் போக பார்ப்போம் அவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா அதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இது வன்தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம் சரிங்களா ஏன் குசுறுதுப்பு இருக்குது இக்கு இருக்குது சரிங்களா வன்தொடர் குற்றியலுகரத்து வலின மிகவும் சொல்லலாம் சரிங்களா எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அது பார்த்து அந்த நேரத்தில் எப்படி வருதோ அதான் கொஞ்சம் விதி தெரிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணி நீங்கள் சந்திப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா தூள் கலப்பிடலாம் சரிங்களா அதனால் சந்திப்புலாம் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம் அது போதுங்களா நமக்கு அதுதான் உங்களுக்கு முக்கியம் சரிங்களா அதை பாருங்களேன் 14வது விதி பாருங்கள் மிக என்னும் சொல்லின் பின் வலி மிகுங்க எப்படி மிக என்னும் சொல்லின் பின் கண்டிப்பாக வலி மிகுமா எப்படி பாருங்க மிகப்பெரிய மாகான் மிகப்பெரிய மாகான் இது அப்போ இப்போ வரணும் மிகச்சிறிய பையன் ஸோ இச்சு வரணும் எது அப்போ மிக என்னும் சொல்லின் பின் வலி மிகும் ஸோ இதே மாதிரிலாம் பார்த்து மருந்து பார்த்தா மைண்டில் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்த சொல்கிறாங்க முற்றிலுகிற சொல்லின் பின் வலி மிகுன்னு இருக்காங்க சரிங்களா ஒரே இல்லை முற்றிலுகிற சொற்கள் பின் வலி மிகுன்னு இருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்களேன் நடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முற்றிலுகிற சொல் சரிங்களா அப்போ பாருங்கள் முற்றிலுகரம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா முற்றிலுகரம் குற்றிலுகரம் நம்ம நடத்துறது அந்த இதில் போய் பாருங்கள் முற்றிலுகரம்னு எது தனிக்குறில் முன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எது குசுறுதுப்பு வந்தாலும் முற்றிலுகரம் தான் இல்லைன்னா எப்படி குசுறுதுப்பு அல்லாதது மற்ற உகரம் வந்தாலும் அது ஒரு முற்றிலுகரம்னு தமிழ் தெரியும் சரிங்களா அது தனிக்குறில் அல்லாத மற்ற வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் இருக்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குசுறுதுப்பு இல்லாமல் இருக்கும் இது மற்ற உகரம் இருக்கும் அதனால ஒரு முற்றிலுகரம் தான் தெரியும் உங்களுக்கு ஸோ பாருங்களேன் நடுன்னு இருக்குது அப்போ பாருங்களேன் இது தனிக்குறில் முன் ஒரு இது குசுறுதுப்பு வந்திருக்கு ஸோ இது ஒரு முற்றிலுகரம் அதில் என்ன சொல்லுங்க நடு என்னும் முற்றிலுகர சொல்லி பின் வலின மிகுன்னு இருக்காங்க ஆனால் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துல வந்து பாருங்கள் பொது என்னும் முற்றிலுகர சொல்லி பின் வலி மிகுன்னு இருப்பாங்க ஸோ இதில் பாருங்களேன் இது என்னது ஒரு தனிக்குறில் சரிங்களா தனிக்குறில் முன் ஒரு குசுறுதுப்பு வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் நடுன்னு மட்டும் பாருங்க எல்லாத்துலேயும் மிகவும் சரிங்களா அது பாருங்கள் நடு தெரு சரிங்களா நடுக்கடல் ஸோ வந்து தான் வலின மிகுந்திருக்கு அதை பாருங்கள் பொது கூட்டம் ஏன் பொதுக்கு அப்புறம் இக்கு வந்திருக்குன்னா இது என்னது ஒரு முற்றிலுகர சொற்கள் சரிங்களா பொது திண்ணை அப்போ இது ஒரு முற்றிலுகர சொற்கள் அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு பாருங்கள் பொது பந்தல் இது ஒரு முற்றிலுகர சொற்கள் அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு அதை பாருங்கள் முழு என்னும் சொல்லின் பின் வலிமிகும் விதி நம்பர் 17 நோட் பண்ணிக்கிறீங்க முழு என்னும் சொல்லின் பின் வலி மிகும்னு இருக்காங்க பாருங்களேன் இங்கே என்ன செய்வாங்க மிக என்னும் சொல்லின் பின் வலி மிகுன்னு இருக்காங்க அப்போ பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா இப்படி எழுதி வச்சுக்கணும் கிட்ட வரையலாம் என்ன செய்யணும் இங்கே பாருங்க முழு அர்த்தம் இது மிக அப்போ இதெல்லாம் இது வல்லின மிகும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன பாயிண்ட்டாக வரும்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணால் ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் தான் நோட்டு போட்டு எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா மைண்டில் நிற்கும் நீங்கள் சும்மா பிடிஎஃப்லாம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உருப்படாது சரிங்களா
நோட்டு போட்டு எழுதுங்க. எழுதுனா கையில் பேனாவில் கை வச்சா தான் அவன் உருப்பட முடியும். சரிங்களா? முழு என்னும் சொல்லின் பின் எது? வலி மிகும். சரிங்களா? அப்போ என்னது? முழு பக்கம் வந்திருக்கா? வல்லினம் மிகுந்திருக்கா? முழு கைச்சட்டை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ பாருங்க, முற்றிலுக்கிற சொற்கள் பின் வல்லினம் மிகும்னா அதே மாதிரி பாருங்க 18ஆம் விதி கொடுத்துருங்க. திரு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சார் இந்த திருக்கல்யாணம் அதெல்லாம் இன்னொன்று சொல்லுவாங்க. சில இதெல்லாம் திரு வரும். சரிங்களா? அப்போது திருல வந்து பார்த்தா சில பேர் போடாமல் எழுதிருவாங்க. சார் ஆனால் என்ன மீனிங்னா, இது ஒரு முற்றிலுக்கிற சொற்கள். சரிங்களா? திரு என்பது வந்து பார்த்தா ஒரு முற்றிலுக்கிற சொற்கள். ஏன் முற்றிலுக்கிற குசுறு துபுரு இருக்கா? அடுத்தல பாருங்க, தீ இது தீ வந்து இது ஒரு குரில். சரிங்களா? அப்போ தனிக்குறில் முன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது குசுறு துபுரு வந்துச்சுன்னா அது ஒரு முற்றிலுக்கிற சொற்கள். ஸோ திரு என்னும் முற்றிலுக்கிற சொற்கள் பின் வலி மிகும். மொத்தம் முற்றிலுக்கிற சொற்கள் பின் வலி மிகும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க, திருக்குளம். சரிங்களா? திருத்தலம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. அதை பாருங்களேன், புது என்னும் முற்றிலுக்கிற சொற்கள் பின் வல்லினம் மிகும். 19 பாருங்க, புது இது ஒரு முற்றிலுக்கிற சொற்கலாம். சரிங்களா? சும்மா பார்த்தீங்கன்னா புதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்வாங்க, சில பேர் இதில் முற்றிலுக்கிறம் இல்லைன்னு டக்குன்னு போயிடுவாங்க. எப்படி புது கண்ணாடி அப்படின்னு போயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ இது ஒரு முற்றிலுக்கிற சொற்கள். எது? புது. அப்போ புது என்னும் முற்றிலுக்கிற சொற்கள் பின்னும் என்னது? வல்லினம் மிகும். அதனால தான் இங்கே பாருங்க, புது கண்ணாடி, புது புடவை, புது துணி. ஸோ வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது பாருங்களேன், உயிரெழுத்தில் முடியும் அரை பாதி என்னும் சொற்கள் பின் வலி மிகும். பாருங்களேன், அரை இது இர் ப்ளஸ் ஐ உயிரெழுத்து தான் முடியுது. தி இத்து ப்ளஸ் இ தீயில் முடியுது. ஸோ உயிரெழுத்தில் தானே முடியுது. ஐ இ என்னும் உயிரெழுத்தில் முடியும் அந்த அதான் ஆக மொத்தம் என்ன தெரியுமா? அரை பாதி இப்படி வந்தாலே வல்லினம் மிகுமா? அவ்வளோதான். சரிங்களா? அது உயிரெழுத்து தான் முடியும். அது எல்லாம் தெரியும். பாருங்களேன், அரை பங்கு அப்படிங்கிற அரை பாதின்னு சொல்ல அப்புறம் வல்லினம் மிகுன்றாங்க. அப்போ இது அரை பங்குல இது வல்லினம் மிகுது. அதை பாருங்க, அரை புள்ளி. ஸோ அரை என்னது? பாதி என்ன சொற்கள் அப்புறம் இந்த வல்லினம் மிகுன்னு பார்த்துருக்கோமா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எது விதி நம்பர் எத்தனை? 20வது விதி. என்ன சொல்கிறாங்க? அரை பங்கு, அரை புள்ளி, அரை பக்கம். சரிங்களா? அரை பக்கம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அரை புள்ளி, அரை பக்கம். அடுத்த பாருங்க, அரை சம்பளம். சரிங்களா? அரை சம்பளம், அரை கிணறு. ஸோ நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, இந்த ஒரு விதியை எழுதிட்டு ஒரு விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதி வச்சுட்டு அதே மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் எவ்வளோ பார்க்கணும். சரிங்களா? பாதி கிணறு. எப்படி? அரை பாதி. அப்போ எங்கே இது அது வந்து பார்த்தா ஒரு உயிரெழுத்து தான் முடியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இது அரை பாதின்னு சொற்கள் அடுத்து வல்லினம் மிகும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, பாதி காடு. சரிங்களா? அதை பாருங்க, பாதி தோட்டம், பாதி போர்வை, பாதி செல்வம். ஸோ இது அரை பாதி என்ன சொற்கள் அடுத்து இது வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் இது ஸ்கூல் புக்கில் 8, 10 என்னும் எண்களின் பின் வலிமிகும். அப்போனா இது 8ஆம் நம்பர், அதாவது 8ன்னு சொல்லையில் அங்கே வலிமிகும், 10ன்னு சொல்லையில் அங்கே வலிமிகும். மற்ற எந்த எண்ணிலையும் வல்லினம் மிகாது. சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, மீதி 1 முதல் 10 வரையிலான எண்ணு பெயர்களுள் 8, 10 தவிர இந்த 2ன் பின் மட்டும்தான் வலிமிகும். மற்ற எதுலையும் வல்லினம் மிகாது. அதனால தான் பாருங்கள் 8 தொகை. ஏன் வந்து பார்த்தோன்னா இங்கே வல்லினம் மிகுதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது 8 நம்பரை சொல்லுது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது ஒரு குசுறு துப்புன்னு பார்த்து இதில் எடுத்துடக்கூடாது. எதில் எடுத்துடக்கூடாது? இது ஒரு குட்டில் இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? இது என்ன அப்படியும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எது இது 8, 10 நம்பர்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் அப்படியே எடுக்கலாம். பாருங்கள், கசட தவறில் இது ஒரு வன் தொடர் குட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். ஆனாலும் அது இது 8, 10 அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? அப்படியே எடுத்தாலும் ஆனால் இதில் வந்து ரூல்ஸ் படி இப்படி தான் எடுக்கும். சரிங்களா? அப்புறம் 8 தொகை, அப்புறம் 8 கேள்வி, 10 பாட்டு, 10 செடிகள். ஸோ 8, 10 என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். மீதி எந்த நம்பரில் வல்லினம் மிகாது. சரிங்களா? அதை பாருங்கள், விதி எண் 22 என்ன சொல்லுது? அணு என்னும் சொல்லின் பின் வலிமிகுன்னு இருக்காங்க. பாருங்கள், அணு பார்வை. சரிங்களா? அணு கோட்டம். ஸோ அணு என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அதை விதி நம்பர் பாருங்கள் 23 முன்னர் பின்னர் என்னும் சொற்கள் பின்னும் வல்லினம் மிகுமா. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன விதி பார்த்தோம்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், விதியை மேலே மேலே போய் பார்த்துட்டே வரணும். இது அணு என்னும் சொற்கள் அப்புறம் வல்லினம் மிகுந்துச்சு. அதை பாருங்கள் 8, 10 இந்த சொற்கள் அர்த்தம் வல்லினம் மிகுந்துச்சு. அதை பாருங்கள் அரை பாதி இந்த சொற்கள் அர்த்தம் வல்லினம் மிகுந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தோம் இது புது அதை முற்றிலுகர் சொற்கள் அர்த்தம் வல்லினம் மிகுந்துச்சு. அடுத்தது என்னது? திரு என்னும் முற்றிலுகர், அதாவது மொத்தமே முற்றிலுகர் சொற்கள் அர்த்தம் வல்லினம் மிகுந்துச்சு. அடுத்த பாருங்கள் நடு என்னும் முற்றிலு அதான்
இப்ப மிகை என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகுந்துச்சு. அடுத்தது என என்னும் இடைச்சொல் என, மிக என்னும் இடைச்சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்துச்சு. மற்றும், மற்ற என்னும் சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்துச்சு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மேல போய் நீங்க ரீகால் பண்ணிட்டே வரணும். ரீகால் தான்ப்பா ரொம்ப முக்கியம். ரீகால். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ரீகால் தான் முக்கியம். அந்த ரீகால் பண்ணவன் தான் வந்து வாழ்க்கையில சரித்திரத்துல வெற்றி பெறுவான். கண்டிப்பா எக்ஸாம் நீங்க பாஸ் ஆனா ரீகால் பண்ணணும். நல்லா ரீகால் பண்ணணும். அப்படியே வந்து பார்த்தா மைண்ட வந்து பார்த்தா ரீகால் பண்ணி வந்து அந்த நம்ம மைண்டுக்கு வருதா பாயிண்ட் ஞாபகம் வருதான்னு பார்த்துட்டே இருக்கும் சரிங்களா? அப்போ முன்னர், பின்னர் என்னும் சொற்கள் பின் வலி மிகும்னு இருக்காங்க. இங்க பாருங்க. எனக்கு முன்னர் சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கு. அத பாருங்க. எனக்கு முன்னர் பேசியவர் சிறப்பாக உரையாற்றினார். சரிங்களா? அத பாருங்க. முன்னர் கண்டேன். ஸோ வந்திருக்கா? முன்னர் கண்டேன். முன்னர் சென்றுள்ளேன். வந்திருக்கா? அத பாரு பின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. பின்னர் தேற்றினான். வந்திருக்கா? அத பாருங்க. பின்னர் பேசுவேன். பின்னர் பேசுவேன். அத பாருங்க. பின்னர் பார்ப்போம். அப்ப இது முன்னர், பின்னர் என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். சரிங்களா? பாருங்க. சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் கூச்சலுக்கு பின்னர் இப்ப வந்திருக்கா? ஸோ முன்னர், பின்னர் என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து பார்த்தா இது வல்லினம் மிகும். அதான் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் தான். தனிநெடிலுடன் புணரும் வல்லினம் உட்பட எல்லாத்துலயும் வல்லினம் மிகும்னு இருக்காங்க. சரிங்களா? அதாவது அனைத்து ஓரெழுத்து ஒரு சொற்களின் பின் வல்லினம் மிகும்னு இருக்காங்க. பாருங்க. சாரிப்பா. பாருங்க இங்க ஈ என்னும் ஓரெழுத்து மொழிக்கு பின் வல்லினம் மிகுந்திருக்கு. பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கு. ஓரெழுத்து அப்புறம். தீ என்னும் ஓரெழுத்து மொழிக்கு அப்புறம் இது வல்லினம் மிகுந்திருக்கு. தீக்குணம், தீச்செயல், தீ தெய்வம், தீப்பண்பு, தீ பிடித்தது, கைக்குழந்தை, பூப்பந்தல், தைப்பொங்கல், பாச்சுவடி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. இது எது விதி நம்பர் 24 சரிங்களா? விதி நம்பர் எத்தனை? 24. அடுத்தது பாருங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலி மிகும். சரிங்களா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம் வேற, எதிர்மறை பெயரெச்சம் வேற, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வேற. எல்லாத்தையும் குழப்பக்கூடாது சரிங்களா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு ஒரு பெயரை கொண்டு முடிகிறது பெயரெச்சம். அது எதிர்மறையா முடிஞ்சா அது எதிர்மறை பெயரெச்சம். அதாவது அந்த இறுதி எழுத்து கெட்டு அது எதிர்மறையில முடிஞ்சா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சரிங்களா? பாருங்க. கூவா குயில் இருக்கு. அப்போ கூவாத குயில் அப்படின்னு வந்திருந்தா அது என்னது? அது எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? இப்போ அந்த எதிர்மறை பெயரெச்சம் கூவாத குயில அந்த கூவாத அந்த வந்து பார்த்தோம் இறுதி எழுத்து கெட்டு போயிட்டு இறுதி எழுத்து கெட்டு போயிட்டுன்னா அப்போ வந்து அது வந்து மறைஞ்சு போயிட்டு. அப்போ எந்த வரும்? கூவா குயில் அப்படின்னு வரும். அப்போ வந்து அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? அறியா பிள்ளைன்னு அறியாத பிள்ளைன்னு வரும். ஸோ அப்போ இது இறுதி எழுத்து கெட்டு போயிட்டு. அப்போ அறியா பிள்ளை அப்படிங்கிற வந்து பார்த்தா இது வல்லினம் மிகும். ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயர்ச்சிக்கு அப்புறம் ஈறுகெட்ட அதுவும் எதிர்மறை பெயரெச்சமா இருக்கணும். சரிங்களா? பாருங்க கூவாத குயில்னு இருக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிர்மறை பெயரெச்சத்துல தான் வருது. ஒரு பெயரை கொண்டு முடியுது. குயில்னு ஒரு பெயரை கொண்டு முடியுது. அது எப்படி? கூவாதுங்கு. அப்போ அது எதிர்மறையா சொல்லுது. ஆனா எதிர்மறையா சொன்னா மட்டும் பரவாயில்லன்னா அது எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லலாம். இதுல இறுதி எழுத்தும் எது? கெட்டு போய் சொல்லுது. எப்படி? கூவாதன்னு அதில கெட்டு போயிருக்கு. அறியாத அப்போ இது கெட்டு போயிருக்கு. ஸோ அதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை வல்லினம் மிகும்னு சரிங்களா? வேண்டாத தவம். ஸோ வந்து பார்த்தா வேண்டா தவம். காணாத காட்சி, காணா காட்சி சரிங்களா? சொல்லா சொல் அப்படின்னு சொல்லாத சொல்னு இது வந்துருக்கு. ஸோ நிலையாத பொருள்னு எது? நிலையா பொருள். அத அவங்க தீராத துன்பம். இது இது பாருங்க. வாராத செல்வம்னு எது? வாரா செல்வம். ஸோ பெயரை கொண்டு முடிஞ்சு எதிர்மறை அதாவது ஈறுகெட்ட எதிர்மறை பட்சத்தில் இது வல்லினம் மிகும். தெரிஞ்சு வச்சுங்க. அத பாருங்க. விதி எண் 26 சரிங்களா? என்ன சொல்லுது? சொற்களுள் இக்கு, கு, இச்சி, சு, இத்து, து, இட்டு, டு, இப்பு, பு, இரு, ரு என முடிந்திருந்தால் அந்த சொற்கள் எது? வன்தொடர் கூட்டுலகமா சொற்களா என்பாராம். அதை இப்படி முடிஞ்சாலே வன்தொடர் கூட்டுலக சொற்கள் தான். சரிங்களா? இப்படி முடியணும், இல்ல இப்படி முடியணும், இல்ல இப்படி முடியணும், இப்படி முடியணும்னா அது வன்தொடர் கூட்டுலக சொற்கள் தான். பாருங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மக்கு எது? இக்கு ப்ளஸ் கு முடிஞ்சு இச்சு ப்ளஸ் சு, இத்து ப்ளஸ் து, இட்டு ப்ளஸ் டு, இப்பு ப்ளஸ் உ, இரு ப்ளஸ் உ. ஸோ இதெல்லாம் வன்தொடர் கூட்டுலக சொற்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்து வறுமொழி முதலில் க, ச, த, ப முறை. கேலேருந்து இது கவ் வரையும், சேலேருந்து சவ் வரையும், தேலேருந்து தவ் வரையும், பேலேருந்து பவ் வரையிலும் இதில் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் வழிமிகும். அதாவது வன்தொடர் குற்றியலுகர சொற்களுள் புணரும் வல்லினம் மிகுங்க. இப்போ பாருங்களேன், இதுதான் வன்தொடர் குற்றியலுகர சொற்கள். இங்கே பாருங்க, ஒரு குற்றியலுகர சொற்களிலிருந்து வன்தொடர் குற்றியலுகர இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. சரிங்களா? இதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கே இது குற்றியலுகரம் உகரன்னு குற்றியலுகரம் குசுறு துப்புரு நின்று அது இது இக்கு இருக்குது. ஸோ இது வன்தொடர் குற்றியலுகரம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. அதை பாருங்க, தச்சு தொழில். இது பாருங்க, குசுறு துப்புரு இருந்து இது இச்சு இருந்திருக்கு. அப்போ இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். குசுறு துப்புரில் டூ இருந்து இட்டு இருந்திருக்கு. இது இருந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. விட்டு சென்றார், விட்டு சென்றார், தச்சு தொழில், மக்கு பையன். ஸோ இப்போ வந்திருக்கு. சரிங்களா? செத்து பிழைத்தான். அப்போ பாருங்களேன், இது குசுறுதுப்புரு வந்து இத்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. செத்து பிழைத்தான் இப்போ வந்திருக்கு. உப்பு கடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா குசுறுதுப்புரு வந்து என்னது கேச த ப. ஸோ இப்போ வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்திருக்கா? அப்போது இது ஒரு வன்தொடர் குற்றியல் இருக்கிறோம். அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு. உப்பு கடைன்னு வந்து இக்கு வந்திருக்கு. கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னது, இது குசுறு துப்புரு வந்து இது கெசட தபர ர இரு வந்திருக்கா, இரு வந்திருக்கா. அப்போ இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். கற்றுக் கொடுத்தார். ஸோ அதனால் வன்தொடர் குற்றியலுகரத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். சரிங்களா? 10 பாட்டு நான் சொன்னேன்னா அங்கே, அதாவது 8, 10ல் வந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அதில் தான் எடுக்கணும்னு, ஆனால் இதுலேயும் எடுத்துருக்கலாம். சரிங்களா? அதுலேயும் எடுக்கணும், இதுலேயும் எடுக்கும். எதில் சொன்னாலும் கரெக்டு தான். சரிங்களா? அதே மாதிரி 8ம் அப்படி தான். சரிங்களா? 8ங்கிறதும் ஒரு இது வன்தொடர் குற்றியலுகரம் தான். சரிங்களா? எதிர்த்து பேசினார். அப்போ என்னது, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம் தான். சரிங்களா? விட்டு சென்றான். ஸோ இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். கேட்டு கொண்டான். அப்போ கேட்டுன்னு என்னது, ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். டூ இருக்குது, குசுறு துப்புரு, இட்டு இருக்குது, அது கிச்சிட்டு திப்பு இரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். கேட்டு செய்தான், மீட்டு தந்த, இத்து வந்திருக்கா. பாட்டு பாடு இப்போ வந்திருக்கு. சரிங்களா? வன்தொடர் குற்றியலுகரத்து வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வன்தொடர் குற்றியலுகரத்து வல்லினம் மிகும். அதை பாருங்க, அகர ஈற்று வினையெச்சத்துடன் புணரும் வல்லினம் மிகும்ன்றிருக்காங்க. சரிங்களா? அகர ஈற்று வினையெச்சத்துடன் புணரும் வல்லினம் மிகும்ன்றிருக்காங்க. என்று அகர ஈற்று வினையெச்சத்துடன் இது புணரும் போது வல்லினம் மிகுமா? அப்போ பாருங்களேன், அகர ஈற்று வினையெச்சத்துடன் புணரும் வல்லினம் மிகும்னா அங்கே பெய அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ என்னது, இது ஒரு அகர ஈற்று வினையெச்சம். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த அகர ஈற்று வினையெச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வல்லினம் மிகுப்பாங்க. பெய இக்கண்டும், வர செய்து, தர இத்தகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது இந்த தரதை நம்ம பார்த்தோம் போன டெஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அகர ஈற்று இது வினையெச்சம். சரிங்களா? அகர ஈற்று வினையெச்சம். அப்போது அகர ஈற்று வினையெச்சத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது வல்லினம் மிகும். சரிங்களா? செய்ய பெற்று, வரச் சொன்னார். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா வரக்கூறினார். இதெல்லாம் என்னது, அகர ஈற்று என்னும் வினைச்சொற்கள் அப்புறம் வல்லினம் மிகும். ஸோ பாருங்க, வரக்கூறினார், தேட போனார், பார்க்க தவறினார், அதே பாட கேட்டேன், மெல்ல பேசினார். ஸோ இதெல்லாம் என்னது, அகர ஈற்று வினை எச்சொற்கள் பின் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை இகர ஈற்று வினை எச்சத்தின் பின் வலிமிகுன்னு இருக்காங்க. அதாவது இகர விகுதி கொண்டு முடியும் வினைச்சங்களுடன் புணரும் வல்லினம் மிகும் தான். பாருங்களேன், இகர ஈற்றில் தான் முடியுது. இது வந்து ஒரு வினைச்சம். பாருங்க, ஓடி அப்படின்னு இருக்குது. அது இகரத்தில் தான் முடியுது. ஸோ இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வலிமிகும். அதாவது வினையெச்சத்தின் பின் வலிமிகும். அது இகர ஈற்றாக இருக்கணும்னுக்காங்க. என்ன பாருங்கள், ஓடின்னு வந்து பார்த்தா ஒரு இகர ஈற்று என்னும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகுது. ஓடி போனான், அதை கூறி சென்றான், வாடி போயிற்று, பேசி பார்த்தான், போற்றி பாடுவார். இப்படி எது இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வலிமிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 29வது விதி, ஆய் போய் என்னும் எச்ச சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகுன்னு இருக்காங்க. பாருங்க, ஆய் போய் என்னும் எச்ச சொற்களுடன் புணரும் போது வல்லினம் மிகுன்னு. அதான் பாருங்க, போய் சொன்னா, இது பொய் சொன்னார். சரிங்களா? அப்போ போய் தேடினார். சரிங்களா? இது போய் தேடினார், போய் தேடினார். சரிங்களா? போய் சொன்னார். சரிங்களா? பொய் இல்லை, போய். சரிங்களா? சரிப்பா, போய் சொன்னார். சரிங்களா? அதை பாருங்க, சொன்னதாய் சொல், சொன்னதாய். அப்போ இது ஆய், நம்ம என்ன பார்த்தோம்னா ஆய் போய். சரிங்களா? ஆய் போய் என்ன சொற்கள் அர்த்தம், இது வல்லினம் மிகுந்த பார்க்கும். அப்போ இது போய் சொன்னார். சரிங்களா? போய் தேடினார். சரிங்களா? அப்போ
ஆய் போய் என்னும் சொற்கள் எடுத்து வல்லினம் மிகவும் சரிங்களா. சொன்னதாய் ஆய் சரிங்களா. ஒழுங்காய் என்னது ஒழுங்காய் என்னது ஆய். ஸோ பார்த்தா இது ஆய் தானே வரும். இக்கு ப்ளஸ் ஆய் சரிங்களா. ஆய் வரும். இத்து ப்ளஸ் என்னது தா ஆய். ஸோ அதை பாருங்க. அதான் சொல்லுவாங்க ஆய் போயின்னு. அதெல்லாம் எப்படி பிரித்து எழுதி தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். மெதுவாய் அப்போ என்னது இங்கே ஆய் வரணும் சரிங்களா. அப்போ ஆய் என்னும் சொற்கள் எடுத்தது வல்லினம் மிகவும். போய் என்னும் சொற்கள் எடுத்தது வல்லினம் மிகவும். மகிழ்ச்சியாய் அது பாருங்க இ ப்ளஸ் என்னது ஆய். அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்தாய் ஆய். ஆய் என்னும் சொற்கள் இது எல்லாம் வல்லினம் மிகுது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போ வந்தாய் கூறு அப்படின்னா ஏன் சார் நம்ம போடுறோம்னா அது இது அகர ஈற்று ஆய் போய் என்னும் இது எச்ச சொற்களோடு போடும்போது அங்கே வல்லினம் மிகுது. அதனால போட்டுதான் சரிங்களா. அடுத்த பாருங்க 30வது விதி. 30வது விதியிலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் பெரிய வீடியோனா பார்க்க மாட்டீங்க. 30வது விதியிலேருந்து 30 31 32 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விதியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு போட்டு எழுதுங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் சில பேர் சேரணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சேரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிடுங்க. சேர்ந்துட்டு பேட்ச் நம்பர் வந்து இருக்கும். பேட்ச் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பும். அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு சேர்ந்திங்கன்னா ஒரு 4வது வீக் போயிட்டு இருக்குது. 4வது வீக்கில் ஒரு பிடிஎஃப் வரைக்கும் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தல இந்த வீக்லேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணி படிச்சுட்டு வரலாம் சரிங்களா. 62 விதி வந்து பார்த்தா அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 32 விதி நம்ம நடத்திட்டு அடுத்தல வல்லினம் மிகா வந்து பார்த்தா அவுட் ஆஃப் நடத்தலாம் சரிங்களா. இது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோ வரும். நானும் வந்து பார்த்தா அங்கே கிளாஸுக்கு எல்லா வீடியோவும் டெய்லி போயிட்டே இருக்குது. தேவையுள்ள வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இதான் வல்லினம் மிகா தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தா நல்லா கொஸ்டின் போட முடியும். ஸோ இதுமாரிலாம் நிறுத்தக்கூடியலாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை போடலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ வரும் சரிங்களா. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஏதாவது புதுசாக வந்து பார்த்தா உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி ஏதாவது புதுமுகமாக ஏதாவது வந்து பார்த்தா கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா. தேங்க்யூப்பா. நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி சரிங்களா. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக டெஸ்ட்டு போடாமல் கண்டிப்பாக டெஸ்ட் போடுறோம் சரிங்களா. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.